ஒரு நல்ல மனுஷனுக்கு 3 கேர்ள் ஃபிரெண்ட் இருந்தா நல்ல மனுஷனான்னு எனக்கு தெரியல. ஆனா நல்ல மனுஷன் 3 கேர்ள் ஃபிரெண்டு இவனால ரொம்ப பாசமா இருக்கும் போது யார கல்யாணம் பண்ணணும்னு தெரியல. சடனா ஒரு நாள் இவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆனதும் கண்ணு போயிடுச்சு. கண்ணுல பட்டி போட்டிருக்கிற நேரத்துல ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃபிரெண்ட் வரும்போது அந்த கேர்ள் ஃபிரெண்ட பார்த்து சொல்றாரு, மா இப்படி கண் குருடாய் என்னால உனக்கு சம்பாதிச்சு உன்னை நல்லா பாத்துக்க முடியாது. நீ யாராவது நல்லவங்களை பார்த்த கல்யாணம் பண்ணிக்க. நீங்க இதுதான் நான் காத்திருந்தேன்னா அந்த அம்மா போயிடுச்சான். இன்னொருத்தர் வந்து உட்காரும் போது, மா நான் குருடாயிட்டேன், இனிமே என் சொத்து ஆஸ்தி அந்தஸ்து எதுவுமே டெய்லி நீதான் என்ன பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, ஐயோ நான் என்ன வீட்டுக்கு வேலைக்காரியாவா வர்றேன், நான் போறேன்னு எந்திரிச்சு போயிடுச்சான். லாஸ்டா கடைசியில ஒரு அம்மா வரும்போது அந்த பொண்ணை பார்த்து இதே வார்த்தையை சொல்லும் போது அந்த பொண்ணு சொல்லிச்சாங்க, ஐயா என்னங்க உங்களுக்கு கண்டு போனா என்ன, நான் உங்களுக்கு கண்ணா இருப்பேன். இதால எந்திரிக்க முடியாட்டா என்ன, நான் உங்க தோழினால் கைய போடுவேன். இதால நடக்க முடியாட்டா என்ன, நான் உங்களுக்கு பலனா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த பேண்டேஜை கழட்டிட்டு கண்ணை திறந்து சொன்னாராம், எனக்கு கண்ணு போலமா, செலக்ஷன் பண்ணிட்டு இருந்தேன், உன்னை தவிர என்ன யாரும் நடத்த முடியாதுன்னு சொல்லி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காராம். நான் உங்களை பார்த்து இப்படி சொல்லி நான் முடிச்சிடறேன்னு. ஆண்டவரை தவிர யாரும் அவருடைய அன்பை காமிக்கவே முடியாது. எவ்வளவு அன்பு காமிச்சாரானால் பசியா இருக்கும் போது கூட நின்னார். நான் அனாதையா நிக்கும் போது, கடன்காரனா நிக்கும் போது, பழிகள் மேல பழிகளை வாங்கும் போது கூட நின்றா. உடஞ்ச பில்டிங் மாதிரி இங்க நின்றுட்டு இருக்கிற நேரத்துல அவன் என் கூட நின்றா. மறுபடியும் ஞானத்தை கொடுத்தா, மீன்மாய் கட்ட உதவி செஞ்சா.